வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. ஆரோக்கியமா எப்படி அழகா இருக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காகவே உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்க வழங்குறோம். வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலயும் 3 செக்மெண்ட்ஸ் நாம பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஹெல்த்த பத்தி பார்க்க போறோம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கை பழக்க வழக்கங்களுக்கும் நோய்களுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக 1980 90கள் வரை தொற்றுகின்ற நோய்கள் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது மனித இனத்தை பொறுத்த வரைக்கும். 1990 அல்லது 80களுக்கு அப்புறம் தொற்றா நோய்கள் அப்படின்ற இந்த புற்றுநோய், ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை நோய், இது போன்ற நோய்கள்லாம் மனிதர்கள் அதிகமாக பாதிக்கிறதா இருக்குது. இதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை, நம்மளோட உணவு பழக்க வழக்கம், இதுதான் மிக முதன்மையான காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கம் எப்படி நம்மளோட நோய்களை உண்டாக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒன்று, சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதே தவிர்த்துறாங்க, மதியமும் இரவும் மட்டும்தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. சில பேர் எல்லா வேலையுமே அதிகமாக சாப்பிடுவாங்க. இதில் என்ன ஆகும்னா, இவங்களுக்கு சரியான உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் கூட இருக்காது. பொதுவாக நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும், அல்லது எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும். இந்த சமவிகிதம் தவறும்போது தான் இந்த நோய்கள்லாம் உருவாகுது. இப்போ நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது, குறைவாக சாப்பிடும்போது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, அதனால் தொற்று நோய்கள் வருது. இதுவே நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமான சாப்பாடெல்லாம் உங்கள் உடலில் கொழுப்பாக தேங்குது. இது மேலும் மேலும் என்ன ஆகும்னா, உங்களோட பாடியில் இருக்கிற இன்சுலின், அந்த உங்களோட உணவை செரிமானம் பண்ணுற இன்சுலின் ஹார்மோனை குறைக்க ஆரம்பிச்சிடும். இது மேற்கொண்டு என்ன ஆகும்னா, அட்ரினலிருந்து சொல்கிற இந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோனை இன்னும் அதிகப்படுத்தும். அது உங்களோட மன இறுக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும். மன இறுக்கம் மறுபடியும் இன்சுலினோட சுரப்பை மறுபடியும் குறைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சுழற்சி முறையில் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பக்கம் உங்களோட உணவு பழக்க வழக்கம் தப்பாக போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களோட உடல் எடை கூட்டிகிட்டே இருக்கும், மன இறுக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். அது மறுபடியும் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை கெடுத்துகிட்டே இருக்கும். அதனால் முதல் விஷயம் 3 வேளையும் சாப்பிட்றது, அளவோட சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து ஒரே வகையான உணவை சாப்பிடாம பல்வேறு வகையான அந்த கலப்புணவு அப்படின்றத சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட தொற்றா நோய்கள்லேருந்து உங்களை காக்கிறதுக்கு பயன்படும். அடுத்தது தூக்கம் அப்படின்றது, பொதுவாக இரவில் தூங்குறதுன்றது எல்லாருமே தாமதமாக தான் தூங்குறாங்க. இரவு 12 மணி 1 மணி அது மாதிரி தான் தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட தலையில் பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்றது மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் தான் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, புற்றுநோய் வராமல் தடுக்குது, உங்களோட ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் இப்படி ஒழுங்காக தூங்காமல் தூக்கம் கெடும்போது, உங்களோட தூக்கம் பாதிப்படையும் போது இந்த மெலட்டோனின்லாம் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். மற்ற ரத்த சர்க்கரை நோய், புற்றுநோய், இந்த மாதிரி நோய்கள்லாம் வரதுக்குலாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் தூங்குறதுன்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தமிழில் பாரம்பரியமாக சில பழக்க வழக்கங்களை பயன்படுத்தி வந்தாங்க. உதாரணத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகுதல் அப்படின்றது, சனி புதன் நீராடு அப்படின்றது ஒரு சொல் வழக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, புதன் சனி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தமிழரோட வழக்கம். இப்போ அந்த வழக்கம் சுத்தமாக ஒழிஞ்சு போச்சு. நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்ம முன்னாடி பற்றி பேசணும் இல்லைங்களா, இந்த மெலட்டோனின், இந்த கார்டிசால், இந்த ஹார்மோனோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். இது உங்களோட மன இருக்கிறது குறைக்கிறதுக்கு பயன்படும். ஆனால் அந்த பழக்கம் போனதுனால நம்ம அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் திரும்ப திரும்ப மன இருக்கிறத குறைக்கிறதுக்கான மாத்திரை, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படி போக ஆரம்பிச்சோம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் உண்ட பின் குறுநடையும் கொள்வோம் அப்படின்றதும் கூட ஒரு சொல் வழக்கு தான். அது என்ன ஆகும்னா, நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே உங்களோட ரத்தத்தில் இந்த சர்க்கரையோட அளவு வேகமாக கூடும். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 500 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் அப்படின்றதோடு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா, இந்த உடனடியாக சர்க்கரை ஏறதுன்றது தவிர்க்கப்படும். இப்படி உடனடியாக சர்க்கரை ஏறலனாவே உங்களோட இன்சுலின் கரெக்டாக கட்டுப்பாட்டில் இருக்கும், சரியான அளவில் சுரக்க செய்யும். அப்படி இல்லாத போது தான் இன்சுலின் அதிகமாக சுரக்கிறது, அது உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள்லாம் அந்த இன்சுலினை பயன்படுத்த முடியாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதை மறுபடியும் போய் கொழுப்பாக சேமிக்கிறது, அந்த கொழுப்பு மறுபடியும் உங்களோட இதய நோய்களுக்கும் சர்க்கரை நோய்களுக்கும் காரணமாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை ரத்த அழுத்தத்தை உருவாகுறது, இந்த மாதிரி காரணம்லாம் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி என்னென்ன உணவில் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது, பொதுவாக நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வந்த எல்லா தானியங்களையும் தவிர்த்துட்டு வெறும் அரிசின்ற அளவில் மட்டுமே நிற்கிறோம். அரிசிலையும் கூட அதிக கார்போஹைட்ரேட் தர மாவுச்சத்து இருக்கிற அரிசி மட்டும் தான் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு கார அரிசி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த கார அரிசின்றதுல கார்போஹைட்ரேட் கம்மி, நார்ச்சத்து அதிகம்.
இப்போ அதை சாப்பிடும்போது உங்களோட ரத்த சர்க்கரை அளவுன்றது கம்மியாக தான் இருக்கும். இது இல்லாமல் கம்பு, திணை, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் இருக்குது. அதையும் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே விட்டோம். ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அரிசியை விட இது எல்லா தானியங்கள்லையும் வந்து அந்த கார்போஹைட்ரேட் அளவு குறைவு. இது இல்லாமல் மற்ற அயன், கால்சியம், இரும்பு சத்து இந்த மாதிரியான சத்துக்களோட எண்ணிக்கையும் அதிகம். நம்ம அதை ஒன்று பயன்படுத்த ஆரம்பிக்கணும். கிழங்கு வகைகளில் கூட மண்புறவு கிழங்குகளில் கருணையின்றி புசியும் அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது சித்த மருத்துவத்தில். பார்த்தீங்கன்னா அன்புள்ள என்னென்னா நீங்கள் நிலத்துக்கு கீழே விளையிற கிழங்குகளில் கருணை கிழங்கு தவிர மீது எதுவுமே புசிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு அர்த்தம். அது என்ன அர்த்தம்னா கருணை கிழங்குல மட்டும்தான் நார்ச்சத்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு கரெக்டாக இருக்கும். மற்ற எல்லா கிழங்குகள்லையும் இதே மாவுச்சத்து இல்லை கார்போஹைட்ரேட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லாத அந்த கொழுப்பு சேமிப்பையும் இது தான் உருவாக்குன்றதுனால தான் மண்புறவு கிழங்குகளில் கருணையின்றி புசியும் அப்படின்ற ஒரு சொல் வழக்கம் இருந்தது. அதே மாதிரி சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு வந்து வெறும் வயிறாக இருக்கணுன்றதும் ஒரு மரபாக இருந்த விஷயம். அதில் அறிவுறுத்தப்பட்ட விஷயம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான உங்களோட தேவைக்கு அதிகமான உணவை வந்து எடுத்துக்கிறது கம்மி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே இப்போ நம்ம கைவிட்டு வந்தாச்சு. பொதுவாக இவ்வளோ நம்ம பேசின இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு நடுத்தர வயதில் அதுக்கு மேற்பட்ட மனிதர்களை மட்டும் பாதிக்கிறதில்ல. இப்போ காமனாக நம்ம அல்லது பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இளம் வயது பெண்கள், குறிப்பாக அந்த 15 to 25, 30 இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சினைப்பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள் அது வந்து அதாவது 3 ஒருவருக்கு அல்லது 4 ஒருவருக்குன்ற அளவுக்கு வந்து இந்தியாவில் இருக்குது. இதுக்கு காரணமும் வந்து நம்ம எவ்வளோ நேரம் பேசினா இதே உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஸோ இதை தவிர்க்கணுனாலும் இவங்களும் வந்து அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, உடற்பயிற்சி செய்கிறது அல்லது நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது மட்டும்தான். அப்புறம் அந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கிற பொருட்களை எடுத்துக்கிறது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை குறைச்சி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் இந்த மாதிரி நோய்கள் இருந்தும் காக்கும். பொதுவாக இந்த மாதிரி சினைப்பையில் நீர்க்கட்டின்றது அது எந்த வரைக்கும் கொண்டு போய் விடும்னா உங்களோட குழந்தை பிறத்தன்மையை கூட பாதிக்கிற அளவுக்கு அது பாதிப்பு உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம மீண்டும் மரபார்ந்த பழைய வாழ்க்கை முறைகளுக்கு திரும்புறது தான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும். மரபு உணவுகளுக்கு திரும்புறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கை முறைகளுக்கும் நோய்களுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி பேசணும். இன்னொரு நாள் வேறொரு நோயை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். நன்றி நேயர்களே. இப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற லெசனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நீம் அண்ட் பிராமி ஃபேஷியல். இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 to 20 years, அதாவது டீனேஜ் முடிச்சு உடனே வந்த ஃப்ரெஷ் ஸ்கின்னுக்காகவே ஒரு ஃபேஷியல். இதை சொல்லி தரதுக்காக பியூட்டிஷியன் வசுந்தரா வந்திருக்காங்க. எப்படி சொல்லி தராங்கன்னு கவனமா பாருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குயிக் ஃபேஷியல். ஒரு 18-20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன ஃபேஷியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கின் ஆயிலியாக இருக்கும், ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீம் அண்ட் பிரம்மி அப்படின்ற ஒரு ரொம்ப நல்ல ஃபேஷியல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வல்லாரையும் வேப்பிலையும் இது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. இதோடைய காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது நீம் அண்ட் பிரம்மி ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் யங் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெய்லியே நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். யங் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டல் அப்படி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சில பேருக்கு பருக்கள் அதிகமாக இருக்கும். வல்லாரையும் வேப்பலையும் அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன். வீட்லேயே கூட நம்ம குளிக்கும்பொழுது குளியல் தண்ணியில் கொஞ்சம் வல்லாரக்கீரையும் வேப்பிலையும் போட்டுட்டு குளித்தா ரொம்ப நல்ல கிருமி நாசினி, வேர்வை நாற்றம் எதுவும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஃபேஷியல் கிட்டாக கூட கிடைக்கும், அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களுடைய ஃபஸ்ட் ஃபேஸ் வாஷ் போட்டு அவங்க ஃபேஸ் நல்லா வைப் ஆஃப் பண்ணுறேன். நம்ம வெயிலில் போயிட்டு வந்தது இல்லைன்னா ஒரு பைக்லேயோ வெயில்லையோ போயிட்டு வரும்பொழுது ரொம்ப டஸ்ட் எல்லாம் நம்ம ஸ்கின் மேலே படிஞ்சிடுது, அப்படியே பொல்யூஷன் நம்மளுடைய ஸ்கின் மேலே படியுது. ஸோ இதை தான் நம்ம இது மூலமாக எடுக்கிறோம். ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம துடைக்கலாம். அடுத்த ஸ்டெப்பை நான் யூஸ் பண்ணுறது வந்து டோனர். டோனர் அப்படின்றது இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ
ஸோ நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் காட்டனில் இந்த டோனரை ஃபுல்லாக நீமும் வல்லாரையும், அதாவது வேப்பிலையும் வல்லாரையும் கலந்த இந்த டோனர், இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். வெயிலில் போயிட்டு வந்த அப்புறமும் செய்யலாம், வெயிலில் போகிறதுக்கு முன்னாடியும் கூட செய்யலாம். வேப்பிலை இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு கிருமி நாசினி, பருக்கள் அதிகமாக வராமல் இருக்கும். அதே மாதிரி வந்த தழும்புகள் எல்லாம் சீக்கிரமாக மறையும். ஸோ ரெண்டாவது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டோனரால் பேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பட்டுன்னு நீங்கள் பேட் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன், அடுத்ததாக டோனர் யூஸ் பண்ணேன். மூணாவதாக நான் யூஸ் பண்ண போகிறது நீம் அண்ட் பிரம்மி ஜெல். இதை பார்த்தாலே ஆசையாக இருக்குது, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ரஷ்ஷால் இந்த ஜெல் எடுத்து, ரொம்ப நல்லாயிருக்கு, ஜஸ்ட் வேணுன்ற அளவு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப கூலிங்காக இருக்கும். கண்ணுடைய மேல் பகுதி அடியில் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப எண்ணெய் பசை சருமமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சம்மர் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இது ஒரு மின்ட் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜெல்லை ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட போகிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். சில பேருக்கு பார்த்தா அப்படியே அந்த பருக்கள்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாகவே பருக்களே வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப கூலிங், ரொம்ப ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் இந்த லைட்டாக மசாஜ் பண்ணி அப்படியே விடுறோம். இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது ஃபேஸ் பேக். ஒரு சின்ன கப்பில் இப்போ நான் எடுத்துக்கிறது நீம் அண்ட் பிரம்மி ஃபேஸ் பேக். இதில் இப்போ நான் எடுத்துருக்கிறது நீம் அண்ட் பிரம்மி ஃபேஸ் பேக். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் நான் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே நீம் அண்ட் பிரம்மியில் சில ட்ராப்ஸ் டோனர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். களிமண் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அந்த களிமண் பேஸில் தான் இருக்குது. களிமண்ணோட கூட வேம்பும் வல்லாரையும் ரொம்ப நல்லது. அந்த காலத்து ஹெர்ப்ஸ் எப்போவுமே அது வந்து வேஸ்ட்டாக போகாது, ரொம்ப ரொம்ப நல்லது. இது வீட்டில் இருந்தாலே அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியெல்லாம் அதோடைய காற்று நம்ம சுவாசித்தாலே போதும், அவ்வளோ ரொம்ப நல்லது. இது வந்து நமக்கு இப்போது ஈஸியாக பேக் ஃபார்ம்லேயும் கிடைக்குது. இது 18 வயசுலேருந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். இது ரொம்ப வயசானவங்களுக்கு தேவை இருக்காது, ஏன்னா ஆயிலினஸ் அவ்வளோவா இருக்காது. ஆனால் 45-50 வரைக்கும் கூட இந்த ஃபேஷியல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சில பேருக்கு வயசு ஆன அப்புறமும் கூட அடல்ட் ஆக்னே அப்படின்னு சொல்லுவாங்க, வயசாயிட்டு கூட ஆக்னே ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஏஜ்லேயும் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். கூல் வாட்டரில் டிப் பண்ணிக்கலாம். 2 ஐ பேட்ஸ் அவங்க கண்ணுக்கு மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தொடச்சிட்டு பார்க்கலாம். பேக் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா மசாஜ் பண்ணுறோம் அந்த பேக்கை. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நல்ல ஊட்டச்சத்து தான், அதனால் கொஞ்சம் மசாஜ் பண்ணி கண் மேலே இருக்கிற ஐபேட்ஸை எடுத்துடுறோம். இதை நல்லா வைப் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது லதாவோட ஃபேஸ் கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்.
உடனே அவங்களுக்கு அந்த பிரைட்னஸை பார்க்க முடியும். நம்மளுடைய ஹெர்ப்ஸ்க்கு அவ்வளோ ஒரு நல்ல மகத்துவம் இருக்குது அப்படின்றது அப்போ தான் நமக்கு புரியும். ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஹெர்பெல்லாம் செய்கிறதுனால நல்ல சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் நம்ம லதாவோட ஃபேஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் டல்லாக இருந்தது இல்லையா? இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்காங்க? ஸ்மைலிங்காக, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இன்னும் எவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் லதாவோட ஃபேஸ் நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்சம் டேண்டாக, கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறி இருக்காங்க அப்படின்றது. நீம் அண்ட் பிரம்மி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. சூப்பரா ஒரு ஃபேஷியல் இன்னைக்கு லேர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த ஃபேஷியல் கண்டிப்பா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கின், அதாவது டீனேஜ் முடிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்கின் வந்து க்ளோவோட இருக்கும். அவங்க வந்து இந்த ஃபேஷியலை பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் க்ளோ ஆகும். நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இன்னைக்கு எபிசோடு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ஜாலியா முடியுது. நாளைக்கும் இதே மாதிரி 3 செக்மெண்ட்ஸ் அண்ட் 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me signing off, VJ Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.